ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 873 சொல்லி அடிச்சிருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஒரு 37 வரும்னு சொல்லியிருந்தேன். இது நல்ல ரூட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே அவன் அட்வான்ஸாக ஒன்று யோசிக்கிறான். ஓகே. ஏன்னா நம்ம வந்து பிசி 37 கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 37 வந்தால் நாளைக்கு வந்து நம்ம ஏபியில் ஒரு நம்பர் எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். ஓகே. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். நாளைக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் இங்கே ஏபி வந்து 35, ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 36, அப்போ ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 37 அடிக்கணும். அந்த ஏபி வந்து 37 அடிக்கணும். ஆனால் ஏபியில் அடிக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு அவன் பிசியில் வந்து 37 அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 37 திருப்பி 73 அடிச்சிட்டான். அதில் ஏபிலையும் பாருங்கள் 37க்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணிவிட்டு அவன் 87ன்னு சொல்லி அடிச்சிருக்கான். நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த பேட்டர்ன் 37 எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே வந்து ஏபி பாருங்கள். ஏபி வந்து 77, அதுக்கு 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22. ஓகேவா? இப்போ அந்த ஏபிக்கு ஏபி வந்து ஃபுல் பவர் அடிச்சிட்டான். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 17 இருக்குது. அந்த பிசி 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 சொல்லி இங்கே அடிச்சிருந்தான். ஓகேவா? இப்போ அதுதான் கேமு. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு கேம் எடுத்தது. என்னென்னா இங்கே வந்து பிசி பாருங்கள். பிசி வந்து 82. இந்த 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37 வரணும். 37 இன்றைக்கி 37 அடிச்சிட்டானாக்கா அடுத்த நாள் இங்கே ஏபி வந்து 14 இருக்குது. அந்த 14க்கு ஃபுல் பவர் வந்து 69 அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 37 தான் அடிச்சிருக்கான். ஆனால் ஒன்று திருப்பி அடிச்சிருக்கான். இதில் ஒரு கேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வின்னிங் எடுத்துடலாம். என்னென்னா இங்கே ஏபி வந்து 77, அது 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22. அந்த 22ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பர்னால அவன் திருப்பி அடிச்சிருக்கானா திருப்பாமல் அடிச்சிருக்கானா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 22 எப்படி திருப்பினாலும் 22 தான். அதனால் 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22. அந்த 22க்கு அவன் எப்படி திருப்பி அவன் அடித்தாலும் 22 தான் வரும். அதனால் வந்து நம்ம எப்படி அடிச்சிருக்கான்னு கெஸ் பண்ண முடியாது. இப்போ அதனால தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ். எப்படின்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 82, அந்த 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37. அப்போ 37 அவன் திருப்பி அடிச்சிருக்கானா எப்படி நம்ம பார்க்கணும். நம்ம வந்து 37 ஸ்ட்ரைட்டாக அடிப்போம்னு பார்த்தா அவன் திருப்பி அடிச்சிருக்கான். ஓகேவா? அதே சேம் பேட்டர்ன் தான். அங்கே 22 அடித்ததுனால வந்து நம்ம 22 வந்து நம்ம எப்படின்னு சொல்லி திருப்பினானா இல்லை அப்படி அடிக்கிறான்னு கெஸ் பண்ண முடியாது. அதான் இங்கே 82 வந்து 37 அடிப்பான்னு பார்த்தா ஆனால் 73 சொல்லி அடிச்சிருக்கான். இது புரியுதா பாருங்க. இப்போ அதபடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து 14ன்னு இருக்குது. 14, அந்த 14க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 69 சொல்லி அடிக்கலாம். ஓகே. 69 அடிக்கலாம். அப்படி இல்லைனா அது திருப்பி வந்து 96 அடிக்கலாம். இதில் எது வேணால் பண்ணலாம். அதனால் 69 எப்படி வேணால் ட்விஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 69 வந்து ஏபி, பிசி ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஏபியில் வந்து 69 ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவன் பிசியில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம ஏபியில் 96 ட்ரை பண்ணுவோம். அவன் பிசியில் 96 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு ஒரு நாள் ஏபி 69, 96 இதை வந்து நீங்கள் பிரித்து விளாட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏபியில் 69 வந்து நம்ம பிசி வந்து 96 தான் வரணும். ஏன்னா இங்கே வந்து பிசியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபியில் வந்து பவர் பண்ணி அடிப்பான். 14க்கு 69 அடிப்பான்னு எதிர்பார்ப்போம். ஒரு வேளை அவன் வந்து பிசி வந்து 41ன்னு இருக்குது. அந்த 41க்கு ஃபுல் பவர் வந்து 96 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று 96 இல்லை 69. அது ஏபி, பிசி இதில் வேணால் வரலாம். ஓகே. அந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் அடுத்த ஒரு கெஸ்ஸிங் ஒன்று சொல்கிறேன். ஓகே. அது மட்டும் பார்த்துக்கலாம் எப்படின்னு. அந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது. அது வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண நம்பர் தான் நாளைக்கும் வர்றது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு டெமோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எப்படின்னு. இங்கே நம்ம வந்து இந்த வின்னிங் கொடுத்த நம்பர் தான் இது. இது லாஸ்ட்டாக ஒரு வின்னிங் கொடுத்தோம் இந்த ஏபியில். என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 79. பிசி 79 அடிச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 80 சொல்லி ஏற்றி அடிச்சிருப்பான். 79 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 80. கரெக்டாக வந்து 7 நாள் கேப்பு. ஓகேவா? இப்போ திரும்ப இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 02ன்னு இருக்கும். அப்போ 02ல் ஒரு நம்பர் ஏற்றுனாக்கா 03. அது திரும்ப பார்த்தீங்கன்னா 7 நாள் கேப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 03 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபியில் வந்து 03. ஓகேவா? இது கரெக்டாக வந்து 7 நாள் கேப்பு. இந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. இதே சேம் பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு திரும்பி நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேவா? இதே சேம் பேட்டர்ன் அதே டேட்டுக்கு நேராக பாருங்கள். இங்கே வந்து நமக்கு பிசி பாருங்கள் 76. இந்த 76 அந்த 76க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 21.
ஓகேவா? 76க்கு ஃபுல் பவர் வந்து 21 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 79 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 80 சொல்லி இங்கே அடித்தா இங்கே 76 ஒரு நம்பர் 76க்கு ஃபுல் பவர் வந்து 21. அப்போ 21 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 22. இங்கே ஏபி வந்து 22 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 22. இப்போ இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 23 சொல்லி இருக்குது. அப்போ இந்த 23க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் ஏபியில் 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏபி வந்து 24 வரலாம். அப்படி 24 வரலாம். அப்படி 24 வரலன்னா அப்படி 24க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 79. ஓகேவா? இது 2 தான் வரணும். இது புரியுதா பாருங்கள். எனக்கு 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி 24 வந்தால் நமக்கு வந்து பிசி வந்து 45 தான் வரணும். அது என்ன ரீசன் மட்டும் திரும்ப சொல்கிறேன். என்னென்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து நாளைக்கு வந்து பிசி 45 நாளைக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகுது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள், பிசி வந்து 02 பிசி வந்து 02. அடுத்த நாள் பாருங்கள் 02க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 07 அடிச்சிட்டான். 2க்கு பவர் 7 02க்கு 07 அடிச்சிட்டான். இங்கே பிசி பாருங்கள் 40. அப்போ 40க்கு ஒரு 45 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி வந்து 45 வரலாம். ஓகேவா? இந்த பிசி 45 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 45க்கு என்னென்னா நான் வந்து இன்றைக்கி 45 கொடுத்தா இன்றைக்கி வரலாம், நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. என்ன ரீசன்னா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 64. ஏபி 64 அடிச்சுட்டு 5 நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 44. அப்போது 64க்கும் 44க்கும் ஒரு கேப்பில் ஒரு 64. அடுத்து பார்த்தீங்கன்னா 54 விட்டுட்டு 44 அடிச்சிட்டான். கரெக்டாக 5 நாள் கேப். புரியுதா பாருங்கள்? 64 5 நாள் கேப் விட்டு 44. நடுவில் ஒரு 54 விட்டுட்டான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கேப் விட்டு ஒரு 54 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இப்போ அதே சேம் பேட்டர்ன் பிசியில் ஒன்று அடிச்சிருந்தான். அதே பாருங்கள். பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 63. பிசியில் ஒரு 63. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் 61. என்னென்னா 63 62 விட்டுட்டு 61 சொல்லி அடிச்சிட்டான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப் விட்டு 62. ஓகேவா? இதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொன்ன பேட்டர்ன் தான். 63 62 விட்டுட்டு 61 சொல்லி அடித்தான். திரும்ப வந்து 62 வந்து திரும்ப வந்து ஃபில் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ அதே சேம் ரூட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி பாருங்கள். பிசி வந்து 43. பிசி வந்து 43. 44 விட்டு 45 அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து பிசி வந்து 45 அடிச்சிட்டானாக்கா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி வந்து 43. 44 விட்டு நாளைக்கு 45 சொல்லி அடிச்சிட்டானா திரும்ப 4 நாள் விட்டு 1 2 3 4 நாள் விட்டு பிசி வந்து 44 அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 43 44 விட்டு இங்கே 45ன்னு அடிச்சிட்டானாக்கா திரும்ப 4 நாள் விட்டு பிசி வந்து 44 வரணும். அப்போ நாளைக்கு வந்து பிசி 45 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? இது புரியுதா பாருங்கள். கொஞ்சம் புரியலாம், கொஞ்சம் 2வது வீடியோ எடுத்து பாருங்கள். நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம புரிகிற மாதிரி டெமோ ஒன்று சொல்கிறேன். இதுவும் புரியலைன்னா அப்போ உங்களுக்கு கேமே புரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ பிசி வந்து 45 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகுது. இந்த ஏபி 0 பேட்டர்னுக்கு கரெக்டாக வந்து பிசி 23 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் பிசி வந்து ஏபியில் வந்து 24 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏபி 24. அப்போ பிசி 45. அப்போ 245 சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு என்ன நம்பர் வருதோ அது இன்றைக்கே நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு ஒன்று பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம முன்னாடியே அடிச்சிடறோம் கேமை. நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனால் சில நேரத்தில் அவன் முன்னாடியே அடிச்சிடுவான். அதனால் வந்து அட்வான்ஸாக வந்து நம்ம முன்னாடியே ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அதுவும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து 56. ஏபி வந்து 56. 2 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ஏசி 56. 2 மாதம் விட்டு பிசி 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 56 பிசி வந்து 56 வரலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபாலோயிங் நம்பரு அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மறுநாள் வரணும். ஓகே, இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு நாள் முன்னாடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அட்வான்ஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி 56, ஏசி 56, ஒரு பிசி வந்து 56 வரணும். அப்போ பிசி 56 வரணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி பாருங்கள் 67, ஏசி 66. கரெக்டாக கிராஸில் பிசி 67 ஒரு நம்பர் குறைச்சி ஏசி 66 ஒரு நம்பர் குறைச்சா ஏபியில் வந்து 65 வரும். அப்போ 656 சொல்லி வரும். அப்படி இல்லைன்னா 651. இந்த 2 நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாளைக்கு மறுநாள் வரணும். இதன் மைண்டில் வச்சுக்கோங்க.
அடுத்த நாள் வந்து வரணும். அது வந்து சில நேரத்தில இன்றைக்கே அடிக்கிறது நாளைக்கே அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னென்னா இங்கே ஏசி வந்து 92, ஒரு பிசி வந்து 92. அடுத்த நாள் கிராஸில் பாருங்கள் ஏபி வந்து 92. ஏபி ஏசி, பிசி, ஏபி 3மே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முடிச்சிட்டான். இப்போ அந்த பேட்டர்ன் படி பார்த்தா நம்ம வந்து சொல்லியிருந்தேன்னா ஏபி 51, ஏசி 51, ஒரு பிசி 51 வரும் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு வேளை ஏபி 51, ஏசி 51 அவன் கீழே இந்த கிராஸில் வந்து பிசி 51 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 651 இல்லை 656 நாளைக்கும் ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு வரலைன்னா நாளான்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்லாம் எப்படின்னு தெரியல உங்களுக்கு. புரியுதா பாருங்கள். நம்மளும் எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம். அதுக்கும் மேலே அவன் திங்க் பண்ணி அடிக்கிறான்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். பார்க்கலாம். வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து போடுற பேட்டர்ன் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் ஜாயினில் பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்குது. அதுவும் பார்த்து நம்ம ஜாயினில் போட்டுன்னு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஜாயினில் கொடுத்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாயினில் ஏபி 32 322 கொடுத்தேன். ஏபியில் பார்த்திங்கன்னா 32 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் 32க்கு இன்றைக்கி ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 87 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்லேயும் சரி ஓப்பன்லேயும் சரி பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். இன்றைக்கி ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா 32 ஒன்று கொடுத்துருந்தேன், 322 சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து 32க்கு 87 அடிச்சிட்டான். அதே மாதிரி பிசியில் வந்து 33 சொல்லியிருந்தேன், 33க்கு 73 சொல்லி அடிச்சிட்டான். சிபோர்டு 3 நல்லா இருந்தது, 33 நல்லா இருந்தது. ஆனால் 33க்கு அவன் பார்த்திங்கன்னா 73 அடிச்சிருக்கான். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 200க்கு ஆசைப்படுங்க, இது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல வின்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து எதில் வேணால் வரலாம், இதுலேயும் வரலாம், ஜாயின்லேயும் வரலாம். அதனால் வின் வரும்போது நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 245 ஒரு நம்பர் வரணும். நீங்கள் வந்து ஏபிபிசி ட்ரை பண்ணுறவங்க அதை கொஞ்சம் பிரித்து விளையாட பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியில் வந்து 69 வரணும். அதை நீங்கள் வந்து 69 ஏபி, பிசி, ஏசி சொல்லி வேணால் ட்ரை பண்ணுங்கள். அதை நான் கொடுத்த நம்பரு அது எப்படி வேணால் வரலாம். அது நாளைக்கு ஏபி 69 வரலாம், இல்லை 96 வரலாம், இல்லை பிசியில் 69 வரலாம், இல்லை பிசி 96 வரலாம். எதாவது ட்விஸ்ட்டு கொடுக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எது வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா 696 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது ஏ போர்டு எது வருதோ அதை மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் கூட போடுங்க. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 651 சப்போர்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா ஆல்ட்ரு பண்ணி போடுங்க. நீங்கள் வின் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்க்கலாம். நல்ல பேட்டர்ன் கண்டிப்பாக வின்னிங் வரும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் ஒரு நல்ல பேட்டர்ன் கொடுக்கும்போது அதுலேயும் தான் மிஸ் பண்ணிட போகிறீங்க வின்னிங்கை. ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.